அருள் புரிவா மலைமகளே கலைமகளா மலைமகளே கலைமகளே ராய மலையரசன் திருமகளா வாழ்மையில அம்பிகையோ தேவியம்மா எனக்கடங்க வாழ்மையில மண்டி பூஜை பாடும் தெய்வம் மண்டி பூஜை பாடும் தெய்வம் மாயாண்டி அருள் தருவா மவன் மாயாண்டே பேரு பெற்ற சுடலாய்யா ஊரணிக்கர மாயாண்டே அண்ணவன் கதைய நாம் பாட நெஞ்சிலையும் விளையும் நெஞ்சிலையும் விளையும் நின்று விளையாட வேணும் நெஞ்சிலையும் விளையும் நின்று விளையாட வேணும் ராமா ஹரி ராம ராமா அன்னை சீதை மனவாளா கோதண்டினி கொண்டல் வண்ணா மாயோனே ஆதியில மேல் பள்ளி கொண்ட ஆதியில மேல் கொண்ட ஆயம் பெருமாளே அருள் புரிவா பள்ளி கொண்ட ஆயம் பெருமாளே அருள் புரிவா ஆதியில வேதநாத வேதநாத ஆதியில் வேதநாத வேதநாத அம்பலத்தில் ஆடு மைந்தா அருகில மாலையர்காலையர்காமன் இந்த மாலை இந்த மாலை கருவனானலாக்கி அனலாக்கி நன்றிதல குணமாக்கி குணமாக்கி நெல்லையில ராமர் பானோ கையில வேத்து கோலம் வந்தஞ்சலை நாங்கள் பாடு ராம நாங்கள் பாடி ஒரேமாகி வரவு வேணும் நாங்கள் பாடி ஒரேமாகி வரவு வேணும் நானாகிய பொண்ணு வெள்ளி கையிலோது திவமானம் கொலவே இருந்தா வெள்ளி என்னும் கையிலோது சுவாமி அருணோடு பார்வதியம் கொலவே இருந்தா வளர வைகுந்தம் தலமாதில பிரம்மலோகமென்னும் பாட்டேனத்தில் சுவாமி சாகர் மகன் சரஸ்வதியும் கொலவேந்தாய் இந்திர லோகமென்னும் தலமாதிர அங்கே இந்திரன் இந்திராணி கொலவேந்தாய் மூவேர்களோடு முனிவேர்களா முக்கோடி தேவர்களோ முப்பதி முக்கோடி தேவர்களோ சுவாமி நன்றி படையோட நாரதரோ கொடி அகத்தியரோடு போல தேயலா
காட்டு மாமூலியா கம்போரவருடைய கிணனாவ புத்தியோடு சிவஞானமோ மூத்தவனான கணவதியோ இளைய மகனான வேலவனோ கங்காதேவி குலவருக்கா கங்காதேவி குலவருக்கா எல்லாம் தானாகிய கைலாசத்தில் சங்கரன் ஜடாதிபனோடு அம்மை பராசக்தியோடு ஆமா இத்தாதி பேர்கள் எல்லாம் கொலுவிருக்க இருக்க இறைவனுடைய அருளால் 3 திரிலோகத்தை படைத்தார் படைத்தார் 3 திரிலோகம் எந்த லோகங்களும் தெரியுமா அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும் அதலை என்றால் ஆபாயம் சுதலை என்றால் மத்திய லோகம் லோகம் ஆதி பாதாளம்னா நம்ம இருக்கப்பட்ட உலகம் என்ன ஆண்டவன் 7 புவனங்களையும் படைத்த மனுக்கள் எத்தனை தெரியுமா? என்ன 84 கோடி சிவங்கள். இந்த சிவத்துக்கெல்லாம் படியளந்து காத்து ரசிக்க வேண்டும் என்று இறைவனாகிய பகவானும் அம்மை ஈஸ்வரியான தேவியும் இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் மற்றுள்ள ஜீவத்துக்கும் கடவுளான பகவான் எப்படி படியளந்து வாரார் தெரியுமா? எப்படி என்ன சாமி இரவு போய் பவல வாரார் இரவு போய் பவல வாரா என்ன பவல் போய் இரவு வாரா வெள்ளி நல்ல கிழமையில என்ன விடிய கல நேரம் போல சத்தியவா படியெடுப்பா சங்கரனால் கை கொடுப்பா சரியா படியளந்து கையே கொடுப்பாளர் வாங்கி கொண்டு வருவாரா மனுக்களுக்கு இல்லாம அந்த பகவானும் படி அளந்தா எடுத்து விட்ட மனுக்களுக்கு
இருந்த பாமென்றும் பாராமல் பகவான் பகலென்றும் பாராமல் பாரேழு உலகமெல்லாம் படியளந்து நிற்பாரா படியளந்து நிற்பாரா பகவான் ஈரேழு புவனங்கள்லாம் எவ்வுயிரும் தப்பாம அமையா இறையளக்கார் ஏயா என்ன மாநிலர்கள்லாம் வெள்ளிக்கிழமையில லீவ் ஓடுதோம் சனிக்கிழமையில லீவ் ஓடுதோம் ஆமா ஞாயிற்றுக்கிழமையில லீவ் எடுக்கும் அரசாங்க யுத்தியம் பார்க்கவருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆமா லீவு தான் மத்த யுத்தியம் பார்க்கவங்களுக்கு ஆமா நினைச்ச நேரம் ஓய்வு எடுக்கும் நினைச்ச நேரம் வீட்டுல இருக்கும் லீவ் போட்டு அசதி எல்லாம் தேக்கும் ஆமா இல்லையா அமையா ஆனா ஆண்டவன் பகவானுக்கு ஓய்வே கிடையாது ஒளிவே கிடையாது கிடையாது ஐயா அவர் ஓய்வு இல்லாம ஒளிவு இல்லாம இருந்தாருன்னா நம்ம எல்லாம் என்ன கதியாகும் அதான ஒரு பாவம் நேற்று தண்ணி கிடைக்குமா கிடைக்காது இந்த வெங்கடாச்சலபுரத்துல ஆமா எங்க அப்பன் ஊரணிக்கரை மாயாண்டி வாங்கமாறு ஒரு பாவம் நேற்று தண்ணி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு இல்ல ஊரணிக்கரை மாயாண்டி சுடலையினுடைய கோவிமார்கள் கொடுப்பாளா கொடுக்க மாட்டார்கள் அப்ப இறைவன் அமுத அளந்தாத்தான் ஆமா நமக்கு இப்படி நீச்சண்ணியாவது கிடைக்கும் ஐயா அவர் மரக்கால கைலாசத்துல வச்சுட்டாருன்னா நீச்சல் கூட கிடைக்காது ஆமா பறக்கால பகவான் படியளக்காம அங்க தட்டி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க ஆமா இந்த பூலோகத்துல வீடு வீடா போய் காட்டாலும் ஒரு நீச்சு தண்ணி கிடைக்குமா கிடைக்காது ஏழை எட்டாம் தண்டி இருக்க உன் சதுரத்தை எட்டாம் தண்டி வளர்த்திருக்க உன் சதுரத்தை 8 ஊருக்கு பங்கு வைக்கலாமா அதனால உன் சதுரத்தை வச்சுக்கிட்டு நீ தண்ணியுமா காக்காப்பா உடம்புக்கு காக்கலாமா உடம்ப வச்சுட்டு காக்கலாமா நம்ம பேச பாத்தியலாம் ஆமா ஆனா ஆண்டவனுக்கு ஓய்வு கிடையாது ஒளிவு கிடையாது அப்பேற்பட்ட சிவபெருமா இரவு 30 நாளியா பவல் 30 நாளியா இரவென்றும் பாராமல் பவல் என்றும் பாராம அமையா இந்த 60 நாளிகளை கொண்டோ ஆண்டவன் பகவான் ஆமா கல்லுக்குள் இருக்கும் தேரை காயா தர்ப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சைக்கும் முக்கண்ண நமது அளந்து கொண்டோ ஆமையா ஆண்டவன் பகவான் கால் சுவந்து கை சுவந்து ஆமா கைலாசந்தா வரக்கூடிய வேலையில கண்ணனுட தங்கையாவா பகவான் எப்போ வருவாருன்னு பார்வதியா எதிர்பார்க்கா மன்னன் எப்போ வருவாருன்னு சத்தியாவா எதிர்பார்க்கா அங்க காணும் என்ன இங்க வரவில்லைன்னு எதிர்பார்க்கா ஈஸ்வரியா எதிர்பார்க்கோ நேரத்தில ஈசனான பகவானோ ஏழு உலகமெல்லாம் இறையளந்து முடிச்சு விட்டு கால் சுவந்து கை சுவந்து பகவான் கைலாசம் வாராரா பகவான் கைலாசம் வாராரா மாயனுள்ள கங்கையவா மன்னவன கண்ட போது ஆம வட்ட கையில் எடுத்து வடக்கு வாச தன்னதற்கு வடக்கு வாசலுக்கு வருவாளம் பார்வதியா வருவாளம் பார்வதியா அவரே வந்ததொரு கணவனத்தான் நில்லுங்கள் என்று சொல்லி நிமலந்தங்க பார்வதியா ஓட்ட பலவ போட்டு பலவ மேல நிக்க சொல்லி படியளந்த பகவானுக்கு பாதம் தொட்டு கலகுவாளாம் பாதத்தை கழுகி எல்லாம் பாதிச்சாத மலரை போட்டு பகவானே வருக என்று தட்டி பாத பூஜை பண்ணுவாளாம் மலர் போட்டு அரணர் பூஜை நடத்துவாளாம் மலர் எடுத்து ஓமம் பூஜை முடிப்பாளாம் அள்ளி நல்ல மலர் எடுத்து அரணர் பூஜை முடித்து டாள பூஜைய முடித்த வேணோ பகவானோட கை
போடுத்து கோருத்து ஆச்சார வாசலுக்கு ஆலனையும் ஆசனத்தில் அமர வைத்து அமர்ந்திருக்கும் பகவானுக்கு ஆசபாசம் பண்ண போற அடியளந்த கணவனுக்கு பார்வதியா கையால அண்ணன் கையால பார்வளம் கொடுப்பாளா பார்வளமும் கொடுப்பாளா பரிகாரங்கள்லாம் செய்தாலாம் என் பெருமாளுடைய தங்க பார்வதி செய்தால் யாருக்கு பகவானுக்கு அம்மா வேலைக்கு போய் வீட்டுக்கெல்லாம் வாரா நம்ம கணவனாகிய சுவாமி பகவான் அப்பேற்பட்ட திருப்பணிகளா ஆதிபராஜத்தி செஞ்சிருக்காள ஐயா இந்த பூலகத்தில் உள்ள தாய்மார்கள் தன்னுடைய கணவனுக்கு எள்ளளவு செய்வாளா செய்ய மாட்டா 8 நாளைக்கு வீட்டை விட்டு போனாலும் தேடுவாளா தேட மாட்டா ஏ ஊரணிக்காரி சொடல ஏ ஊரணிக்கார மாயாண்டி போனவன் வரக்கூடாது கடவுளே ஆமா போனவங்க திரும்பி வரவே கூடாது வந்தாம்னா எனக்கு இடைஞ்சல் இருக்குன்னு கும்பிடுவா அம்மா வந்தாம்னா எனக்கு இடைஞ்சல் இருக்குன்னு கும்பிடுவா எம்ப இமிச்சருக்கு வரவே கூடாது ஊரணிக்கார சொடலன்னு கும்பிடுவாங்க கும்பிடுவா தெய்வத்தை ஆனா ஆண்டவன் பகவானுடைய தேவியான ஆதிபராஜத்திய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கற்கனுடைய தலைமகளாகிய ஜாச்சானி ஈஸ்வரியால் கொண்ட கணவனுக்கு செய்த பரிகாரம் தான் அம்மா இன்னைக்கு இந்த பூலகத்துல அம்மா செய்தார்கள் உழைக்கக்கூடியாரோ உழைக்காம இருக்காரோ அதான 3 முடிச்சு போட்டு நம்மள ஊரறிய நாடறிய அம்மா நம்ம கணவன் நம்மள வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம புரிஞ்சேன் வாழ்ந்துகிட்டு இருக்காரு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம இன்னல் பண்ணாம நம்ம சங்கடப்படுத்தாம தாலி கட்டினதுக்கு சந்தோஷமா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு வாழ்தார அம்மா அப்படின்னு நம்ம இங்க உள்ளவா 100ல ஒருதி அம்மா செய்வா யாரு நம்ம தாய்மார்ல 1000ல 100 பேரு செய்வா ஆனா ஆண்டவனுக்கு அங்க அம்மி பராஜத்தி பூஜை பண்ணலன்னு வைங்க அம்மா இங்கேயும் நம்ம பூலகத்துல நம்ம தன்னுடைய கணவன் தந்தைமார்களை அம்மா தேட போறதும் இல்ல தேடி நினைக்க போறதும் இல்ல கிடையாது அதனால சத்தியம் ஜீவனுமாக ஜாப்பேட்டை கலைப்பாரி தாம்பலம் தரித்து சத்தியம் ஜீவனும் பள்ளிக்கரையிலே வந்து அம்மா ஐயா அவங்க பவுசு எப்ப நடக்கு தெரியுமா எப்ப மத்தியான நேரம் இப்ப என்ன நேரம் இப்ப மத்தியானம் 12 மணி ஆகும் தெரியுமே இது உச்சி மதியம் அம்மா இந்த உச்சி மதியத்துல வெயிலுக்குள்ள யாரும் வேலை பார்க்க முடியுமா முடியாதுல்ல அப்படி வேலை பார்த்தா நமக்கு என்ன லாபம் இல்லல்ல ஒரு லாபமும் கிடையாது கடைசியில கட்டையில ஓயில கூட வரப்போகுது அம்மா வராதுல்ல வாடகையில போவையில பணமும் சொத்து வந்துருமா வராது அம்மா அப்படியா இப்ப அண்ணாக்கரை ஏரியா போட்டிருக்காரு அம்பிட்டு வெள்ளி கொடியில போட்டிருக்காங்க அப்படியா ஆமா ஏன் அதை வல்லாப்புல வாங்க மாட்டாங்க குடிமை வாங்க மாட்டானோ கொடுப்பாமல்ல அதானே யார் கையிலயே அந்த 2 புள்ள தானே நமக்கு உதவுது ஆமா 2 புள்ள நமக்கு உதவுது அடுக்கடுக்கா 21 பெற்றாலும் 11 பெற்றாலும் 8 பெற்றாலும் எத்தனை பெற்றாலும் கொட்ட பிள்ளைக்கு இருக்க பாஜம் ஆம்பளை பேலுகளுக்கு இருக்காது இருக்காது எப்ப ஜாவ போறான் எப்ப வாஞ்சி போறான் எப்ப நம்ம தாப்பன் ஜாவே நம்ம என்னைக்கு சொத்தை பிரிக்க அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஆமா ஆனா ஆண்டவன் பகவானுடைய தேவி அந்த படியளந்த சிவபெருமானுக்கு பயந்து பாத பூஜை எல்லாம்
முடித்து ஆமா இறையிழந்த பகவானுக்கு இளைப்பாரியும் படியிழந்த பகவானுக்கு பால் பழமும் கொடுப்பான். ஆமா நம்ம வீட்டுல உள்ள மட்டும் வெண்ணி போட்டுனா வெண்ணியா ஓடுவா, பச்சை தண்ணியை தான் தூக்கி வைப்பா, நம்ம உப்பு தண்ணியை தூக்கி வைப்பா, குளியும். ஆமா உடம்புக்கு வேண்டிய சாப்பிடுனா சாப்பிடும், பேசாம படுக்கணும்னா படும். ஆமா உம்ம ஓத்திரிய ராத்திரி வண்டியரே வரது நிலையத்துல அப்படி எல்லாம் சொல்லுவா. ஆமா ஆனா இறைவனுடைய தேவி அப்படி அல்ல, கிடையாது கிடையாது. அவள் திருப்பணிகள் ஆச்சார ஓச்சாரமாக செஞ்சு ஆண்டவனும் ஆதிபராஜத்தையும் பள்ளியறையில இருந்து பல்லங்குழி ஆடுவாராம். பல்லங்குழி ஆடிவிட்டு தேவியம்மா தோட்டம் ஆடுவாராம். தோட்ட மகமையில சுவாரி விளையாடுவாராம். மயக்கத்தில தேவியம்மா சுவாதியாக இருக்கும் போது தன்னதில பூமி நல்ல பாருங்கள பூமாதேவி ஜமக்கால செவந்து வரும் நாளையில செத்த பெணங்களது அதிகமாக ஜமையாச்சு. அதிகமாக ஜமையாச்சு. பூமாதேவி பெண்ணவளோ உயிர் முறை ஜமக்காளே உயிர் ஜீவத்தை ஜமக்கும் போது அவளுக்கு சமயோதம் கணக்கலைய நூறாவது வயது கப்பா இறந்து போன மக்களையோ மையானத்தில் அடக்கம் செய்த பிணமதுதான் பூமாதேவி பெண் கோடிக்கு பிணச்சமயம் அதிகமாச்சு. மூச்சோதனை கூதையா உச்சி எல்லாம் அரிச்சிடுமா பூமாதேவிக்கு தான் அண்ணா உள்ளங்காது பொடிக்க ஜமக்க முடியாமல் பூமாதேவி பெண்ணவளோ தன்னால புலம்புவாளா ஈசன நோவாளா ஈஸ்வரனை இறைவானே என்ன பாவனாலும் செய்த உயிர்கள் எல்லாம் ஜவந்து வாட உச்சி ஜமை இல்ல ஐயோ மாண்டு போன பிணமதுதான் என் மண்டைக்கு கூடுதையோ செத்த சவங்களெல்லாம் எனக்கு அதிகமாகுதையா. ஜமக்க முடியாம பூமாதேவியானவளோ உலகத்தில் இருந்துதானே ஆகாயத்தில் வாரா ஆகாயத்தில் நின்றுதானே அம்மையான பூமாதேவி ஆதி கைலாச வாடி வாரா. ஆண்டவனை கண்டாளே கவனத்து வணங்குவாளா இதனே பகவானே உலக பாரங்கள பூமியை ஜமக்க சொல்லி தேவி பெண்ணுக்கு தான் கொடுத்தியல உங்க சொல்ல தட்டாமல்
பூமாதேவியான வேளோ உலகத்தை உயிர்களைத்தான் உயிராக மதிச்சிருந்த பூமாதேவி காலமும் மாறி போய் 110 வயதிலையோ வயதான கிழவர்களோ வயதான பாட்டி மாறோ தீபம் பிரிஞ்சல்லவோ செத்த பிணங்களைத்தான் அதை சுடுகாடு சமந்து வந்து ஆழக்குழி வெட்டி எல்லோ அரடி நிலத்துக்குள்ளே பூமி தானம் பண்ணுதாரே அதிகமா தெரியுதையோ பிணங்கள் எல்லாம் அதிக ஜம கூடி போச்ச உச்சி அரிக்குதையோ உள்ளாங்கல் பொடிக்க ஜமக்க போக மாட்டேன் பூமி பாடம் ஜமக்க மாட்டேன் பகவானுக்கு முன்னாலே வல்லடுமை பண்ணுவாளா அந்த பகவானையும் வணங்குவாளா கிடையாது. எப்ப உள்ள மானிடருக்கு அப்ப உள்ள மானிடர்னா 40-50 வருஷத்துக்கு முன்ன. ஆமா, வாழ்ந்த மானிடர் 100 வயசு 105 வயசு வரை இருக்காங்கல்ல. ஆமா, கூணு முளைக்க குறுக்கு முளைக்க, ஆமா, குச்சி காலாயி குச்சி எலும்பாயி ஆகி காடு வாவாங்க வீடு போவாங்க. ஆமா, அப்பேற்பட்ட நிலைமையில ஆவி பிரிஞ்சு மானிடர்களுக்கு இந்த கண்ணு ரெண்டும் உருளாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்குமா, அப்படியே படக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும். எத்தனை வயசுல? 105ல. 105. ஆமா, அப்பா இப்ப பாத்தியலா? அதான இப்ப இடைவெளி சாவு திடீர்னு சாவுதான் இருக்கான். ஆமா, வீட்டை விட்டு வெளியே போனா ஐக்கிரண்டுக்கு ஓடுதான். ஆமா ஆமா, என்னன்னு கேட்டா தலையுத்து ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிட்டான். என்ன போனா கெங்க கொண்டானுக்கு போனா மோட்டார் மோதி. ஆமா, கிளவி மோதி மோட்டார் சாவு. ஆமா, அப்ப கலியுகம் தானே. ஆமா, அதனால அந்த காலத்துல இறப்பு இல்லாம ஒண்ணாக இருந்திருக்கு. 1000 வாழ்ந்தா அதுல 1. ஆமா, 1 போவோம். அது எப்படி போயிருக்கு? வயது முத்தி. ஆமா, வயது முத்தி அவருக்கு ஆண்டு அனுப்பிச்சுட்டாவில்ல. ஆமா, பேரம் பேத்தி முப்பாட்டு எல்லாம் எடுத்தாச்சுல்ல. அவ பிறகு என்னத்துக்கு ஜுவாலி இல்லல்லங்க. அவங்க மம்மடியை பிடிச்சா வெட்டினப்பட பூமி வாரஞ்ச மக்களும் சத்தியவள் சொன்ன பாடே பகவானோ. பூமாதேவி, உனக்கு இறப்பு இல்லாம உயிராகத்தாரே நின்ற. ஆமா, இறப்பே இல்லாம உனக்கு உயிர் ஜமையா தாரேன். இப்பவுமே பூலோகம் போய் பூலோகத்து பாரத்தை நீ ஜமக்கலன்னா, ஆமா, பூமி கவாலாம வெடிச்சாலும் வெடிச்சிரும். ஆமா, பூமி கவாலாம வெடிச்சா பூலோகத்து மக்கள் எல்லாம் பூமி கவாலத்துக்குள்ள போயிருவாங்க. கடைசியில அந்த பழிபாவம் எனக்கு வந்துடக்கூடாது. கூடாதம்மா. அம்மா பூமாதேவி, உன்னுடைய வருகைக்காக நான் பிணைச்சு காலத்துல அந்த பூமாதேவி சொன்ன படைத்த போதே திருவள்ளுவர்க்கு ஒரே வெங்கல முரசு ஒண்ணு பகவான் கையில் படைப்பாரா ஒரே வெள்ளையால படைப்பாரா அப்படி படைத்திருக்கும் உருவத்தில திருவள்ளுவத்தில யானையில
மக்களுக்கு சாவது இல்லாம அதுல இறப்பும் இல்லாமல் மடியாமல் மக்களை காப்பாத்த சொல்லுகின்ற கேள்வியது பூ இருக்க புஞ்சி இருக்க காயிருக்க பழம் இருக்க அடுத்த கனிகள் மட்டும் இறக்கணுமே ஆண்டவன் அழகாக தெய்வ திரு வள்ளுவரை கூப்பிட்டு யானையில இருக்கவரை கூப்பிட்டு ஆணையில இருக்கிற மதமையில போயிராதும் உமக்கு பெரிய பட்டம் கிடைச்சிடுது பெரிய மதமையில போயிராதும் பெரிய யானையில போறோம்னா அகம் பண்ணிராதும் அகம் அழிச்சு தீர்த்துரும் அழிச்சு தீர்த்துரும் அதனால ஆணையில போறவரை அதம்பாதம் பண்ணாம அட்டூழியம் பண்ணாம சேட்டை பண்ணாம உலகத்து மக்களை பரையோஜ அடித்து மொத்தமா மக்களை பூரம் கூப்பிட்டு ஒரே எல்லையில நிப்பாட்டி நிக்க சொல்லி சொல்ல வேண்டிய வாக்கு என்ன தெரியுமா? என்னையா மறந்துடப்படாது, மறந்துட மாட்டோம், மறக்காம இருந்து சொல்லணும். வேறமா சொல்லதான் சொல்லி விடுதாரு. என்ன சொல்றார்? பூ உதவிக்க இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பழம் இருக்க, பழுத்த கனி மட்டும் இறக்க கடவுது என்று சொல்லி பரையோஜையில வாக்கு அழைச்சிட்டு வரணும்னு அம்மா எங்க தெய்வ திரு வள்ளுவரை ஆண்டவன் பகவான் அனுப்பினார். அப்படி அனுப்பிவிட்ட நேரத்துல ஐயா பகவான் சொன்னபடி பூலோகத்துக்கு வந்தார். பூலோகத்து மக்களை பரையோஜை சத்தியம் அடிச்சு மக்களை பூரா ஒரே முகமா திரட்டி நிப்பாட்டினார். உட்கார வச்சுட்டார். ஊரணிக்கார சொடல கோயில இருக்காவளே உள்ள கூட்டமா இது மாதிரி ஒரு நடுவர் சந்தியில இருக்க வச்சு அவன் 4 மணிக்கு சந்தியில 50 பேரையும் வரவழைச்சு என் தெய்வத்திரு வள்ளுவன் அன்னைக்கு தான் வாக்கு கொடுக்கா. ஏ பூலோகத்து மக்களே, பரவ பச்சிகளே, அம்மா புல் பூண்டுகளே, இறப்பே இருக்கப்படாது, கூடாது ஐயா, வாழவும் கூடாது, ஜாவவும் கூடாது. அதனால பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பழம் இருக்க, பழுத்த கனி மட்டும் உருந்து ஒண்ணா போங்க இப்படி 7 உலகம் எல்லாம் பரையோஜி அடித்து விட்டு ஆமையா திரு வள்ளுவரானவர் கைலாசவதிக்கு போடும் என்று அலையடி ஓரமாக வரும்போது அலையடி ஓரமாக ஆடுமைக்கும் பாலர்களும் மேய்ச்சி நிக்காரே மாடு மேய்ச்சி நிக்காங்க யானையிலே வாழர் தெய்வ திருவள்ளுவர் ஆமையா. அப்படி வரக்கூடிய பாலர்கள் வயதான கிழவம்னு கேலியா நினைக்காங்க. ஆணையில வரக்கூடியவரை மாடு மேய்க்கவங்க பள்ளிக்கூடம் போனாங்களா? இல்லல்ல 5 வயசுலயே மாட்டையும் ஆட்டையும் பத்திட்டானு பள்ளிக்கூடம் எப்படி தெரியும்? ஒரு ஆதார இடத்துல எப்படி அறிவுரை கத்திருப்பான்? அவன் கற்றுக்க மாட்டான். படிப்பு அறியாத புள்ளிகள். விளையாட்டு அறிவு. விளையாட்டு பிள்ளைதானே இருக்கும், விளையாட்டு புத்தியான இருக்கும். விளையாட்டு அறிவிலே நின்று அந்த ஆணையில வரக்கூடிய கிழவன ஆமையா கிழவா எங்கிருந்து எங்கு வாரா போற நாளாச்ச தேவதானோ போற நாளாச்ச போற நாளாச்ச
சொல்ல வள்ளுவர 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 மதி இல்லாம 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 வாரையோ 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 தெய்வத்திரு வள்ளுவன் விளையாட்டு புள்ளிய மாடு மேய்க்கும் புத்தி புத்தி தான் இருக்கும். அதனால நம்ம கிழவன்னு சொன்னாப்புல நம்ம கிழவன் ஆயிர போறது இல்ல. இல்ல இல்ல தாத்தான்னு சொன்னாப்புல நம்ம தாத்தாவை ஆயிர மாட்டோம் மாட்டோம் மாட்டோம். கடவுளால திட்டிக்கப்பட்ட திருவள்ளுவர். ஆமா அதனால இந்த ஜோஜியம் சொல்லக்கூடிய வள்ளுவர் என்ன கிடையாது கிடையாது. அவரை நினைக்கப்படாது கூடாது கூடாது. திடீர் திருவள்ளுவர். ஆமா அதனால சிவன் படைக்கப்பட்ட ஆமா வள்ளுவர் மானிடர்கள் மேல வாதத்தோடு. ஆமா சரி நம்ம பேரனா இருந்தா அவனை என்ன அடிக்க வரும்? அடிக்க முடியாது அடிக்க முடியாதுல்ல. மகா உள்ளன்னா ஆமா பேரன் தானே பேரன் தானே. மகா உள்ளனாலும் பேரன் தானே ரெண்டும் பேரன் தானே. ஆமா அதனால பேசினா பேசுறாங்கன்னு சில பேர் கோவப்பட மாட்டான். ஆமா கோவம் வராது இல்ல. சில பேர் வயசாரிகளை கேலி பண்ணிட்டா ஏழை பே மவன கையில என்ன இருக்கு பாத்தியா? கொரட்டு கம்பு இருக்கு. மகனை கொரட்டு கம்பிட்டு கொதவளைய இழுத்துருவேன் அப்படிம்பா. ஆமா கொடை பிடிப்பமே அது மாதிரி கொரட்டு கம்பு. அந்த கொரட்டு கம்பிட்டு இழுத்துருவேன். அதுக்கு நல்ல வசதி உள்ளவன்னா தங்க பூணு கட்டி இருப்பான். வசதி இல்லாதவன் இரும்பு பூணு. அதனால நம்ம வீட்டு பேர மாற வேணா பேசுனா பேசிட்டு போறாம்னு சில பேர் கோவப்பட மாட்டான் சில பேர் கோவப்படுவான். ஏல ஏ பேரப்புல ஏல நான் வயசாயிட்டோம்னால என்ன கெத்தல் பண்ணுதா என்ன காலி பண்ணுதா வேவுள்ள நீ வா இரு ஒண்ணு. ஆமா உங்க ஆத்தாள ஐயாவை நஞ்சைக்கு போட்டோம் களவேட்ட மம்பட்டி பிடிக்க போவாள்ல அப்ப ஒண்ணு வச்சுக்கிட்டாமல அப்படிம்பா வருமா வைப்பான் பிள்ளைய தட்டுத இடத்துல தட்டிடுவான். ஆமா அவன் பெரிய ஆளுகளுக்கு நரம்பு தட்ட தெரியும். இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமா நரம்பு எப்படி தட்டணும்னு தெரியும். இவனை தட்டணும்னு வச்சிருக்கேன். அதனால தெய்வத்திரு வள்ளுவர் கோபம் இல்லாம யானையில வந்துகிட்டு இருக்கார். மாடு மேய்க்கும் பேரன்கள்லாம் கோபப்படுதான் போராமப்படுதான். இந்த வயதாளிக்கு இந்த யானை தேவைதானா? ஏ முத்து ஏ சங்கரு ஏ மாணிக்கம் ஏ ஆர்மா ஏ வேலு இங்க வாங்கடா ஏன்னா அந்த மலைக்கல்ல ஏடு அப்படின்னா உடனே முத்தும் சங்கரும் பார்த்தா ஏ நம்ம கூட்டாளில மாடு மேய்க்கும் புள்ளிய கூட்டாளியா இருந்தா அவங்களை பிரியப்படாத. வேற நாளைக்கு நம்மள எனத்தோட மாட்டோட சேர்க்க மாட்டானே. மாட்டை விலைக்குல அடிப்பான் தும்பு தெரிச்சிருவான். அதனால நம்ம மாடு காடாச்சிரியா பேரப்படாது என்று மாடு வைக்கும் பாலர்கள்லாம் அந்த கூட்டம் போட்டு வயதான கலவன கையில் எடுத்து வேற எரியுவாராம் கல்லெறி ஓரச்சிடுமா திரு வள்ளுவர் வந்து முகம் கொண்டு வளருவாராம் பாலர்களா வந்து ஒரு வள்ளுவர கல்லால எரியலாமா கண்ணால பாவிகளா என்ன தலைதெரிக்க வைக்கலாமா கஞ்ச வெந்த வள்ளுவரும் சாபம் கொடுக்காரு ஆளுங்கப்பா பாலர்களா இல்லையில இருந்துதான உதர பிஞ்சுதர உதர உதர தாய் உதர பல உதர கொடுத்த கனிகள் எல்லாம் கணும பூவிலையும் ஜாவனும் இலையும் ஜாவனும் காயிலையும் இறக்கணும் பழத்திலையும் பாவனும் போங்க எல்லாரும் இறந்து போங்க போங்க. உங்களை நல்லதை சொல்லி வந்ததுக்கு கலவரை கலக்கொண்டு எரிஞ்சலா எரிஞ்சலப்பா ராஜமத்து போற வேலுவா வேலுவா ஏ ராஜமத்து போற வேலுவா ஏப்பா உங்களை காப்பாத்த வந்த கலவனை வள்ளுவோடு வாழாம கல்லால எரிஞ்சிய எரி எனக்கு மேல உரைச்சாச்சு. ஆமா பூ அதனால பூவிலையும் ஜாவுங்க பிஞ்சிலையும் ஜாவுங்க. ஆமா தாய் குதிரை பல குதிரை அடக்க படக்க எல்லாரும் போங்க எல்லாரும் போங்க எல்லாரும் போங்க. என்னைக்கு வள்ளுவ வாக்கு விட்டானோ வளர்னாரோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஆமா பூவிலையும் செத்து போறாங்க 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 பிஞ்சிலையும் உருந்து போகுது 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 காயிலையும் உருந்து போகுது 10 போகுது 50 போகுது 20 போகுது 10 போகுது 6 மாசத்துக்கு போகுது 3 மாசத்துக்கு போகுது போகுது அடக்க படக்க கணக்கே கிடையாது. நிலையில்லாத வாழ்வு. இது யார் விட்ட வாக்கு? வள்ளுவர் விட்ட வாக்கு.
தெய்வத்திரு வள்ளுவன் விட்ட வாக்கு. ஆமையா, அவர் நல்லதானே சொல்லிட்டு வந்தாரு. வந்தாரு. ஆண்டவன் சொன்ன பிரகாரம் அவர் வாக்குப்படி ஆமா சொன்ன வாக்க காப்பாத்த திருவள்ளுவம் பூ உதுலன்னு சொன்னாரு. இல்லல்ல பூ இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, பழம் இருக்க, பழுத்த கனி மட்டும் இறக்க கடவுள் சொல்லி வந்தாரு. காப்பாத்திக்கிட்டு வந்தாரு. ஆமா, மாடு வச்ச பையங்களுக்கு என்ன புத்தி வந்தது? விவரம் தெரியல. ஆமா, கெடுவான் கேடு நினைச்சிட்டான். நினைப்பாமல அந்த என்னைக்கு நினைச்சாலும் அன்னையில இருந்து இந்த மாநில மக்களுக்கு ஆமா 6 மாத பிள்ளைகளின் போது 1 வயசு பிள்ளைகளுக்கு இறக்கா இறந்து வரா, 5 வயசுக்கு பள்ளிக்கூடத்துல ஜாக்கா அவனும் ஆண்டு வரான். ஆமா இப்படி 110 வயசு வரைக்கும் நிலைமை இல்லா வாழ்வாக இருந்து நம்ம சுடுகாட்டுல செத்து மடிஞ்சு. ஆமா, இப்பமெல்லாம் எரிப்பு, இப்பமெல்லாம் கரண்டு, இப்ப கரண்ட் எரிப்பு கரப்பு. ஆமா, ஆனா அப்ப எரிப்பும் கிடையாது, கிரிப்பும் கிடையாது. கிடையாது. மயானத்துல இடம் இல்லாம தான் இப்ப கரைப்புக்கு வந்தது. ஆமா, அப்பேற்பட்ட காலத்துல பூமா சேவிக்கு ஐயா என்னைக்கு கைலாசத்துல இருந்து போனாலும் அன்னையில இருந்து பணம் கூடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கு. வர கருதறுத்த மிஷின் நெல்லை எப்படி மூடையா தட்டுமோ அது மாதிரி ஆமா உலகத்து மக்கள் எல்லாம் இறந்து சுடுவாட்டுல வராக அம்பட்டு அம்பாலமா குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பூமா தேவிக்கு பெண்ணச்சம கூடிக்கிட்டே வருது. ரொம்ப கூடியாச்சு. கூடி உச்சி அரிச்சு உள்ளாங்கால் தீப்பிடிச்சு. ஆமா, ஓடி வாரா